அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம ப்ரோலிட்டேட் ப்ளீடர்ஸ் குழு சார்பாக தொடர்ச்சியா சட்டம் சார்ந்த வகுப்புகள் காலை மாலை என்று இருவேளையும் நடத்தி வரோம். அந்த வகையில இன்னைக்கு எந்த வகுப்பை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, செக் பவுன்ஸ் கேசஸ் லீகல் ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தி பார்க்க போறோம். நேத்து வந்து இந்த வகுப்போட முதல் பார்ட் நடந்துச்சு. அதுல நம்ம வந்து பல்வேறு செக் வகுப்புகள் எல்லாமே நம்ம பார்த்துருவோம், செக் கேஸ் எல்லாம் நடத்திட்டு வருவோம். அதுல வந்து சட்டத்திலே இல்லாத ஒரு புட் ஃபோர்த் டிஃபென்ஸ் அப்படிங்கிற ஒரு புது விஷயத்த, நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த சார் சொல்லி கொடுத்து அதுல இருந்து இந்த செக் பவுன்ஸ் கேஸோட வகுப்பு ஆரம்பிச்சாங்க. ரொம்பவும் மிகவும் அருமையாக இருந்துச்சு. நம்ம ட்ரையல் எடுக்கக்கூடிய டிஃபென்ஸ் அட்வொகேட்டுக்கு தேவையான ஒரு வகுப்பு. நம்ம வந்து நம்ம லீகல் என்ஃபோர்ஸபிள் டெப்த் இருக்கா அப்படின்னு சொல்லி மேலோட்டமும் நடந்துட்டு போவோம். ஆழ்ந்து படிச்சாதான் அந்த செக் பவுன்ஸ் கேஸை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத சாரோட நேற்றைய வகுப்புல இருந்து நமக்கு தெரிய வரும். அதனால வகுப்பு வந்து தவறாம கண்டிப்பா கவனிங்க. உங்களுக்கு கால் வரும், எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த வகுப்பை கவனிச்சீங்கன்னா நீங்க ஒரு செக் பவுன்ஸ் கேஸ் நடத்துறதுல ஒரு திறமையான வழக்கறிஞரா வந்துடுவீங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம உத்தரவாதம் தரலாம். அந்த அளவுக்கு சாரோட வகுப்பு வந்து எஃபிஷியன்ஸா இருந்துச்சு. அதோட கண்டினியூஷன் பார்ட் 2 தான் இன்னைக்கு. எல்லாரும் கவனிங்க. சார் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதிலளிங்க. வெல்கம் சார், நம்ம வகுப்புல போலாம் சார். தேங்க்யூ சார். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து மறுபடியும் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வி ஆர் கோயிங் டு நெகோஷியேட் வித் ஒன் அனதர். ஓகே, நம்மளுடைய தகவல் பரிமாற்றமே நம்மளுடைய தொழிலுக்கு ஒரு நல்ல ஒரு இலக்கா நம்ம வந்து வருவோம். அதாவது ஒன்று சொல்லுவாங்க தமிழ்ல, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்வாங்க. அப்படின்னா திருவள்ளுவர் சொல்றாரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறாரு. இப்போ எனக்கு கிடைச்ச ஒரு பிராக்டிக்கல் நாலேஜ அல்லது ஒரு இதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கும் நிறைய பிராக்டிக்கல் அறிவுகள் இருக்கும். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணும்போது தான் இந்த தொழிலுடைய இண்டஸ்ட்ரியஸ்னஸ் தெளிவா நாம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க சப்ஜெக்ட் வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். ரொம்ப ப்ரிடாமினா நடந்துட்டு இருக்க ஒவ்வொரு ஊர்லயும் ஃபாஸ்ட் ட்ராக் போட்டு நடத்தக்கூடியது. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு லெவல்ல தான் நாம வந்து இந்த வழக்குகளை நடக்கிறத பாக்குறோம். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். கர்நாடகால நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் நடத்துற விதம் வேற, மகாராஷ்டிரால நடத்துற விதம் வேற, டெல்லியில நடத்துற விதம் வேற. தமிழ்நாடுல கத்துக்கிட்ட அனுபவத்தை வச்சு வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய செக் கேஸ நடத்த முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்டைலா இந்த செக் கேஸ நடத்துறாங்க. இத பத்தி நம்ம 3வது வகுப்பு 4வது வகுப்புல கம்பேரிசன்ல உறுதியா நாம வந்து பார்க்கணும். அப்பதான் நாம வந்து திரைக்கடலோடையும் திரவியம் தேடுன்னு சொல்லி we should not restrict ourselves with our hometown to conduct the case. பலதரப்பட்ட வக்கீல், பலதரப்பட்ட முகங்கள், பலதரப்பட்ட விதங்கள் படும் பொழுதுதான் என்சைக்ளோபீடியா நமக்கு கூடுதலா கிடைக்கும். ஒரே ஒரு டிப்ஸ் சொல்றேன். செக் வழக்குகள்ல ஒரு 3 பேரை நிர்வாகத்தை போக கூட 3 பார்ட்னரையும் சேர்த்து மொத்தம் 4 பேரா குற்றம் சாட்டப்பட்டிருக்க இடத்துல செக்ல கையெழுத்து போட்டிருக்கிற ஒருத்தர் தான், ஆனா 4 பேரையும் சேர்த்திருக்கிறாங்க. அது நம்ம நடைமுறையில நம்ம 4 பார்ட்னர், அது குறிப்பா எங்கேயாவது லேடி பார்ட்னர்ஸ் இருந்தாங்க, பார்ட்னரோட ஒய்ஃப் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் நம்ம சேர்த்துட்டோம்னா நமக்கு வசூல் பண்றதுக்கு தோதா இருக்கும் அப்படின்னு ஒரு மனநிலை நிலவிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தமிழ்நாட்டுல ஒரு சிஸ்டம் இருக்குதுங்க. இதே இது வட மாநிலத்துல நான் போன வாரம் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தேன் குஜராத்ல. அதுல வந்து செக் சிக்னேச்சரே மற்ற அத்தனை பார்ட்னர்ஸையும் அந்த வழக்குல இருந்து குவாஷ் பண்ணிட்டேன் ஹைகோர்ட்ல. ஸோ அதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் அங்க இருக்குது. அப்போ இதே வழக்குகள்ல எப்படி நாம அந்த ப்ரொவிஷன்ஸை இன்வோக் பண்ண முடியும்? தமிழ்நாட்டுல சத்தியமா அது முடியாது. அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சம்மன்ஸ் கேஸ்னா என்ன, வாரண்ட் கேஸ்னா என்ன நமக்கு நல்லாவே தெரியும். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல வரக்கூடிய கேஸை பொறுத்த வரைக்கும் இட் ஃபால்ஸ் அண்டர் சம்மன்ஸ் கேஸ். போலீஸ் வாரண்ட் கேஸ் கிடையாது. போலீஸ் வந்து சிஆர்பிசி 173 சப் கிளாஸ்ல ஃபைனல் சார்ஜ் ஷீட்டோ அல்லது ஃபைனல் ரிப்போர்ட்டோ பாஸ் பண்ணி கோர்ட் மூலமா சார்ஜ் ஃப்ரேம் ஆகி நடத்தக்கூடிய வழக்குகள் இல்லை. ஆனா இது அழைப்பாணையின் பேர் நடத்தக்கூடிய வழக்குகள். அழைப்பாணையின் பேரு வழக்குகளை வந்து நம்ம ஊர்ல என்ன பண்றோம், நாம வந்து வழக்கை தாக்கல் பண்ண உடனேயே கம்ப்ளைண்ட் போய் ஸ்வான் கொடுத்த உடனேயே நேரடியா கோர்ட்ல இருந்து
சம்மன்ஸ் வந்து எதிராளிகளுக்கு வழங்கப்பட்டது. அவர் கோர்ட்டுக்கு வந்துடணும். சில கோர்ட்ல வந்து மெட்ராஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹியரிங்கே வந்து ஷூரிட்டிஸோட போகணும், எடுத்துக்கணும், அப்புறம் கேஸ் நடத்தணும். கம்பல்சரியா எல்லா வாய்தாவும் அட்டன் பண்ணணும். சிஆர்பிசில 317 கொடுக்கணும், பிஎன்எஸ் ஈக்குவலன்ட் அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு. ஆனா நீங்க சிஆர்பிசில பாத்தீங்கன்னா செஷன்ஸ் வழக்குகளை 226ல சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. நான் காக்னிசிபிள் அஃபென்ஸ் அந்த மாதிரி கோர்ட்ல வரக்கூடியதை வந்து அடுத்து வந்து இதுல பண்ணுவாங்க. 239ல பண்ணுவாங்க, 241ல பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பண்றாங்க இல்லையா? அதுக்கு அடுத்த செக்ஷன்ல டிஸ்சார்ஜ் பண்ணலாம். இந்த வழக்குல வந்து என் மேல வந்து ஓவர் டாக்ட் இல்ல, அதனால எனக்கு வழக்குல இருந்து விடுவீங்கன்னு சொல்லி டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் தாக்கல் பண்றோம் இல்லைங்களா? அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டுல யூஸ் கிடையாது. நீங்க போட்டீங்கன்னா டுமில் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் என்டர்டெயினே பண்ண மாட்டாங்க. ஸோ இதை பத்தின வகுப்பை நம்ம நாளைய வகுப்புல வந்து இன்னும் டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். ஏன்னா தீஸ் ஆர் த இன்ஃபர்மேஷன் வாட் யூ நோ, வாட் யூ கம்பல்சரி டு நோ அபவுட் தி ப்ரொசீஜர்ஸ். அப்போ நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாநிலங்களுக்கு விதவிதமான செக்கேஸ் பார்த்துருக்கிறேன். அதனால ஐ கேன் ஆல்சோ ஷேர் யூ மை தாட்ஸ். ஐ திங்க் ஹோப்ஃபுல்லி இட் வில் யூஸ்ஃபுல். ஸோ இதோட அதாவது அடுத்த கிளாஸோட நெசசிட்டி என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரியாம்பிள் தான் நான் உங்களுக்கு சொன்னேன். எனிஹோ, நேத்து நாம வந்து நோட்டீஸ் கொடுப்பது சட்டப்படி அவசியம். அந்த நோட்டீஸ்ல வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து குற்றம் சாட்டப்பட்டவருக்கு முறையாக சார்பு செய்திருக்க வேண்டும். முறையான சார்பு என்பது நாலேஜாக இருந்தால் மட்டும் போதுமானது. அப்படி சார்பு செய்யப்பட்ட ஒரு விதமான வழக்கறிஞரனுடைய அறிவிப்புக்கு பதிலறிவிப்பு கொடுப்பது அவசியமா இல்லையா? அவசியமெனில் எவ்வாறு கொடுப்பது? எப்போ நாம வந்து கேஸை எப்படி வின் பண்ண போறோம்? ஏன்னா ப்ரிலிமினரியா முதல்லயே நம்ம டிஃபென்ஸை நம்ம சொல்லிட்டோம்னா கம்ப்ளைண்ட் சைட்ல அதை கேரி ஓவர் பண்ணி நமக்கு எதிராக நம்ம கட்சிக்காரருக்கு எதிராக தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கும் காம்பன்சேஷன் வாங்குறதுக்கும் வழக்கு நடத்துவாங்க. ஸோ அதை எப்படி மீளணும் அப்படிங்கறத நம்ம பிராக்டிக்கலா நேற்று சில விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசணும். நண்பர்கள் அனைவரும் கண்டிப்பா நீங்க உங்களுக்கு வந்திருந்த நோட்டீஸை படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா நான் ஒரு 1000 நோட்டீஸ்க்கு மேல படிச்சிருக்கிறேன். இப்போ 100 நோட்டீஸோட எக்ஸாம்பிள்ஸ் இப்படியே என்னால வாயின் மூலம் பேச முடியும். பட் அதை நான் விரும்பல. நீங்க ஒரு நபர் வந்து நான் ஒரு 10 நிமிஷம் தான் அந்த நோட்டீஸை பத்தி எடுக்க போறேன். ஏன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போனா தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும், இல்லைன்னா கிளாஸ் போர் அடிக்கும். ஸோ இந்த 10 நிமிஷம் 1951 இருந்து அதாவது 7:51 இருந்து 8:1 வரைக்கும் யார் யாரெல்லாம் வந்து நோட்டீஸை பார்த்தீங்களோ ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு நோட்டீஸ் கையில இருந்ததுன்னா அந்த நோட்டீஸ் அதாவது கம்ப்ளைண்ட் இருந்து அக்யூஸ்ட் சார்பா நீங்க வாங்கின நோட்டீஸ் கையில இருந்ததுன்னா அந்த நோட்டீஸை படிச்சீங்கன்னா நம்ம நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். யார் வேணாலும் ஒரு நோட்டீஸை படிங்க பார்க்கலாம். மிஸ்டர் பிரபு சொல்லுங்க, உங்ககிட்ட நோட்டீஸ் இருக்கா? நோட்டீஸ் எடுத்துட்டேன் சார். எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன் சார். வெரி குட். அந்த நோட்டீஸை நம்ம நண்பர்களுக்காக படிக்க பார்க்கணும். ஓகே சார். ஆங்கிலத்துல வந்து தமிழ்ல ஆங்கிலத்துல இருக்கு சார். பரவாயில்ல. அந்த நோட்டீஸ்ல அப்பான் இன்ஸ்ட்ரக்ஷன் மை கிளையண்ட் அந்த வழியெல்லாம் விட்டுருங்க. ஓகே சார். யாருக்காக அந்த நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு அந்த கண்டென்ட்டுக்குள்ள டைரக்டா போயிடலாம் இல்லையா? யாருக்காக அந்த நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கு? My client stated that you had requested my client for hand loan for இல்லம்மா, அந்த நோட்டீஸ் யாருக்காக கொடுக்கறாரு அந்த வக்கீல்? for complainant காக. பேர் பிரதாப். யாருமா? கம்ப்ளைண்ட் நேம் பிரதாப். பிரதாப்பா? எஸ் சார். அப்ப பிரதாப் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கறாரு. எஸ் சார். பிரதாப்புக்காக நோட்டீஸ் கொடுக்கறாரு. எல்லாரும் நோட் பண்ணி. ஆமா சார். நோட்டீஸ் கொடுக்கறவர் வந்து பிரதாப். ஓகே, அடுத்து சொல்லுங்க. First up, my client stated that you had requested my client for hand loan of rupees 3,50,000
for the purpose of business transaction. அப்படி ஒரு நிமிஷம் இருங்க. ஹேண்ட் லோன் 3.5 லட்சம் ரூபாய் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் பிசினஸ். இதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. படிங்க. My client had arranged through his source and gave it to you. After repeated requests made by my client, you had issued the check bearing number so and so, sum of rupees 3,50,000. 1 minute. Arranged money through his source. Yes, sir. Okay. அப்படி சொல்லி arranged money through his source. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? Yes, sir. And gave it to you. அப்ப 3 லட்சம் ரூபாய் வாங்கி உங்ககிட்ட கொடுத்துட்டாரு. ஆமா சார். And gave. இதுல அவர் என்னைக்கு கொடுத்தாரு கொடுக்கலன்ற விவரம் இருக்கா? இல்ல சார், கிடையாது. சோ வித்தின் பிராக்கெட்ல அந்த பக்கத்துல எல்லாரும் ஒரு நோட் போடுங்க. இம்பார்ட்டன்ட் நோட் போட்டு நோ டேட் டைம் ஆஃப் ப்ரொவைடிங் ஹேண்ட் லோன் அப்படின்னு ஒரு டேக் போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து படிங்க. After repeated requests made by my client, you had issued the check bearing number so and so. அதாவது so and so சொல்ல, you have issued check number சொல்லுங்க. The check 027419. 027419 for rupees 3,50,000 on 1st May 2024. First 1/5/2024. Yes sir. Drawn on TMB Bank, Ayappakam branch, Ayappakam branch, Ambattur. Ayappakam, Ambattur. Yes sir. Okay. அப்புறம் என்னாச்சுங்க? That my client presented the said check with its banker for its realization and collection, and the same has been returned unpaid, bearing remarks funds insufficient. Funds insufficient. Yes sir. Thereafter, bankers of my client informed about the same white memo against the said check. Okay. என்னைக்கு ரிட்டர்ன் ஆச்சு? இல்ல சார், டேட் சொல்லல சார். அப்ப அந்த இடத்துல ஒரு பெருக்கல் போட்டுக்கோங்க. ரிட்டர்ன் டேட் வாஸ் நாட் இன்ஃபார்ம்டு போட்டுருங்க. ரிட்டர்ன் டேட் வாஸ் நாட் ஃபவுண்ட் இன் தி நோட்டீஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ரைட், அடுத்து படிங்க. That the remarks on the check return memo make it amply clear that the check in question have been returned unpaid by your bankers on account of insufficient fund of your account. Okay. That is a mischievously, intentionally and malafidely issued the check knowing fully well. Intentionally and malafidely. அதை குறிச்சுக்கோங்க. Issued check knowing fully well that the check on presentation would never be honored due to insufficient fund. Next para, that is relevant and important to mention here that the above said check has been issued and given under the signature of you being an account holder bracket la irukku. Therefore, you are liable, responsible and accountable for the encashment of the said check. Okay. You defrauded my client by issuing the said check without any intention to pay. Consequently, yourself liable to produce for the criminal offense committed by you. Further, the various laws and more specifically under section 138 of Negotiable Instrumental Act. Read it section 420 and 422 of the IPC. And finally, I thought the legal notice under section 138 of Negotiable Instrumental Act amended up to date call upon you to pay a sum of 3,50,000. rupees 3 லட்சம் ரூபாய் கேக்குறாரு. Yes sir. And amount aforesaid check within 15 days from the date of receipt of the notice.
From the date of receipt. failing which I have clear instructions from my client to file a complaint against you under the Negotiable Instrumental Act and other relevant provisions of criminal laws at your risk and cost. You shall further be liable for all such expenses incurred for this enforced litigation. சரி, இப்போ நண்பர்களே, அவரு மிஸ்டர் பிரபுங்கிறவர் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் நோட்டீஸ படிச்சு காட்டியிருக்கிறாரு. இதுல வந்து அங்கங்க நீங்க ஒரு நோட்ஸ் எடுத்துக்க சொன்ன எடுத்திருப்பீங்க. இப்ப இந்த நோட்டீஸ பொறுத்த வரைக்கும் என்னால அதாவது பிரதாப்ட இருந்து இவரு டூ அட்ரஸ் யாரு பேருக்கு அனுப்பியிருக்காரு? மிஸ்டர் ஜெகநாதனுக்கு அனுப்பியிருக்காரு. ஒரே ஆளுக்கு தான். ஆமா சார். சரி, இவர் என்ன சொல்றாரு? ஜெகநாதன் வந்து 3.5 லட்சம் ரூபாய் வியாபார பர்பஸ்க்காக கடன் வாங்கினார் என்றும், அதுக்கு வந்து அவர்கிட்ட பணம் இல்லாம வெளியாட்கள்கிட்ட வாங்கினார் என்றும், அந்த பணத்துக்காக டிஸ்சார்ஜ் பண்றதுக்காக பல தடவை கேட்டும் கடைசியா வந்து 027,419ங்கிற டிஎம்பி செக்கை கொடுத்ததாகவும் 1/5/2024 பிரசன்ட் பண்ணாததாகவும், அது என்னைக்கு அவர் பிரசன்ட் பண்றத சொல்லல, ஆனா ரிட்டர்ன் ஆயிருச்சு வித் ஃபண்ட்ஸ் இன்சபிஷியன்ட். நீங்க வந்து உள்நோக்கத்தோடைய மேலஃபைடு இன்டென்ஷனோட டீஃப்ராட் பண்றதுக்காக நீங்க செக்க பவுன்ஸ் விட்டுட்டீங்க. யூ ஆர் லைபிள் ஃபார் தி நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் ஆஃபென்ஸ் அண்ட் யூ ஆர் மேட் அப் ஆஃபென்ஸ் அண்டர் திஸ் ஆக்ட்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த நான் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் படி யூ ஆர் லைபிள் ஃபார் 3.5 lakhs, யூ ஹேவ் டு பே திஸ் மணி வித்தின் 15 days ஃப்ரம் தி டேட் ஆஃப் ரிசீட் ஆஃப் தி அப்படின்னு சொல்றாரு. இதுல பாத்தீங்கன்னா அந்த நீங்க கையில நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி வச்சிருந்தீங்கன்னா செக்ஷன் 138க்கு வாங்க. சரி, இப்போ 138ல பாத்தீங்கன்னா ப்ரொவிசோ கிளாஸ் ஏபிசின்னு இருக்கு. அந்த ஏ அப்படிங்கிறதுக்கு நான் வாசிக்கிறேன். The check has been presented to the bank within a period of 6 months from the date of its drawn or within the period of its validity, whichever is earlier. இந்த நான் வச்சிருக்க புக்ல 6 மாசம் இருக்கு. இப்போ உள்ள கரண்ட் புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 3 months இருக்கும். அது பிரச்சனை இல்லை. அப்போ இந்த செக் தேதி பாத்தீங்கன்னா இந்த அவர் கொடுத்திருக்க நோட்டீஸ்ல 1/5/2024 தேதியிட்ட செக்னு அவர் மென்ஷன் பண்ணிருக்கிறார். இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு. இந்த லீகல் நோட்டீஸ் டேட் என்ன மிஸ்டர் பிரபு? ஒன் செகண்ட் சார். 14/5/24 சார். சரி, இப்ப பாருங்க, அந்த செக்ல வந்து 1/5 போட்டிருக்கு. ஆனா வழக்கறிஞர் நோட்டீஸ் 14/5 போட்டிருக்கிறதுனால தோ அந்த வழக்கறிஞர் வந்து ரிட்டர்ன் டேட்டை மென்ஷன் பண்ணாம இருந்தாலும் கூட இம்ப்ளைடா வந்து இன்பிட்வீன் 1/5 இருந்து 14/5க்குள்ள நடந்திருக்கிறதுனால சோ இன்டிமேஷன்ல இன்ஃபர்மிட்டிஸ் பெருசா இல்லை. இதை வச்சுட்டு நாம வந்து அக்விட்டலுக்கு போக முடியாது. பட் ஒரு கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணும் பொழுது இந்த பாருங்க, உங்களுடைய லீகல் நோட்டீஸ்ல வந்து டேட் ஆஃப் ரிட்டர்னை குறிப்பிடல அப்படின்னா சரிதானே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு வச்சுக்கலாம். ஆனா அது நமக்கு பெருசா பயன்படாது. ஆனா அதுல ஒரு இது வந்து ஒரு வழக்கறிஞருடைய கிளரிக்கல் எரர். ஸோ கிளரிக்கல் எரர் கேன் பி ரிமூவ்ட் அட் எனி டைம். உங்களுக்கு தெரியும், லெக்குனா கேன் பி ஃபுல்ஃபில்ட் அண்ட் லேச்சஸ் cannot பி ஃபுல்ஃபில்ட். திஸ் இஸ் அ லெக்குனா டைப்பிங் எரர், விட்டுட்டார், அது பிரச்சனை இல்லை. ஓகே டன், அது ஒரு பெரிய இஷ்யூ எடுத்துக்க வேண்டாம். இப்ப பாருங்க, செக்கு தேதி 1/5. ஸோ செக் வந்து 90 நாளைக்குள்ளார பிரசன்ட் பண்ணிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொவிசோ கிளாஸ்ல அந்த டிராயர் வந்து செக் கேஸ் போடுறதுக்கு உண்டான முகாந்திரத்துல பாஸ் ஆயிடுறாரு. இதை எதுக்கு சொல்றேன்னா, நீங்க ஒரு நோட்டீஸ் வர்றதுக்கு முன்னாடி, கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு முன்னாடியே கம்பல்சரியா 138 ப்ரொவிசோ கிளாஸ் ஏபிசியை வந்து உங்க கட்டிலேயே நோட் பண்ணி அந்த டயத்துக்குள்ளார எல்லாம் நடந்திருக்கிறதா என்பதை முதலில் எழுதி வச்சுக்கணும். இத வந்து நமக்கு இது தெரியாதா நம்மளுக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. கம்பல்சரியா ஒரு ரைட் அப் எழுதிக்கணும். ஏன் அதை எழுதணும் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, இப்போ செக் வந்து வித்தின் த வேலிடிட்டி பீரியடுக்குள்ள பிரசன்ட் பண்ணிருக்காங்களான்னு நம்ம பார்க்கணும்.
சப்போஸ் 91வது நாள் போட்டிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதாவது செக்ல எழுதின தேதியில இருந்து இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் 1/5/2024. இப்ப யாராவது ஒருத்தர் கரெக்டா கணக்கு சொல்லுங்க. 1/5/2024னா 91வது நாள் என்னைக்கு தேதியில வரும் சொல்ல முடியுமா? 1/5/2024 செக்ல எழுதியிருக்க தேதி. நான் கேக்குறது இந்த தேதியில இருந்து 90 நாள் 91வது நாள் என்ன தேதின்னு சொல்ல முடியுமா? சார் கேலண்டர் பார்த்து சொல்லலாம் சார். சார் கேலண்டர்லாம் கூடாது. நீங்க எல்லாரும் வழக்கறிஞர்கள். 1/5/2024 இருந்து இப்ப நீங்க விரல விட்டு சொல்லுங்க அல்லது கூட்டி கழிச்சு என்ன சொல்லுங்க. 91வது நாள் 2/8/2024 சார். 2/8/2024. ஆமா சார். 91வது நாள் கரெக்டா? இல்ல 90வது நாள் சார். 2/8 91வது நாள்னாக்கா 3/8/2024 சார். இப்ப நீங்க 3/8/2024 சொல்றீங்க. ஆமா சார். சரியா? ஆமா சார். இப்போ இந்த 1/5/2024 இருந்து நல்லா கவனிங்க. 138 proviso class subclass A. The check has been presented to the bank within a period of 6 months. அங்க வந்து 3 months படிச்சுக்கணும். சரியா? The check has been presented to the bank within a period of 3 months. இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னா 1/5/2024 இருந்து 3 months அப்படிங்கிறது எந்த தேதியில வந்து முடியுது? 2/8/24 முடியுது சார். 2/8/24. ஆமா சார். சரி, இப்ப சொன்னது பிரபு. ஆமா சார். நம்ம வழக்கறிஞர்கள் இப்ப ரெண்டையும், அதாவது 3 months 2/8ங்கிறாரு, 90 days 2/8ன்னு சொல்றாரு, 91வது டே வந்து 3/8/2024ங்கிறாரு. பிரபுவை தவிர வேற வழக்கறிஞர் நண்பர் இது சரியான்னு சொல்லுங்க பார்க்கலாம். சார் 37 என்ன சொல்றீங்க? 37 உங்க பேர் சொல்லி சொல்லுங்க. லட்சுமியா? ஓகே, மகாலட்சுமி சார். மகாலட்சுமி ஃப்ரம் மெட்ராஸா? நீல்கிரிஸ் சார். நெய்வேலியா? நீல்கிரிஸ் சார். நீல்கிரிஸ். அருமை. சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, என்னைக்கு தேதியில வந்து 90 நாள் முடியுது? 31 மே 30 1/5 90 டேஸ்ங்கிற 90 டேஸ் என்னைக்கு முடியுது? 90 டேஸ் அவரு 90 டேஸ் 2/8/2024 முடியுதுன்னு சொல்லியிருக்காருமா, அது ரைட்டா? அந்த நோட்டீஸ் பிகாஸ் இடையில 31 எல்லாம் வருது அது சார். என்னமோ கணக்கு போடுங்க. கையில ஒரு பேனா பேப்பர் எடுத்துக்கோங்க, நோட் புக்க போடுங்க. 90வது நாள் என்னைக்கு முடியுது? ஜூலை 31. ஜூலை 31. 31/7/2024. எஸ் சார். யார் அவந்திகா சொல்றீங்க? எஸ் சார். 31/7 நான் ரைட்னா நான் உங்களுக்கு ரைட் போடல. 31/7/2024 90வது நாள் முடியுதுங்கிறீங்க. கரெக்டா? 1ஆம் தேதியில இருந்து பார்த்தா 1ஐயும் கால்குலேட் பண்ணா அன்னையோட 90வது அது நாள் சரிங்கம்மா, வருது நீங்க சார். சொன்னதை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். 31/7/2024 90 நாள் முடிஞ்சிருச்சுங்கிறீங்க. ரைட். 3 sir. மாசங்கிறது என்னைக்கு முடியுது? நம்ம எல்லாருமே வழக்கறிஞர்கள். சட்ட புஸ்தகத்துல 3 மாசம்னு சொல்லி இருக்குது. நாம 90 நாள்னு நம்ம பேசிக்கிறோம் அடிக்கடி. இத கால்குலேட் பண்ணணும். ஜூலை 29 சார். 29/7/2024 என்ன வருது? 90 டேஸ் கம்ப்ளீட் ஆகுது. 90 டேஸ் கம்ப்ளீட் ஆகுது. யார் சொல்றா? மோகன் மோகன் சொல்றாரு. எந்த ஊர்ல இருந்து சொல்றாரு? இங்க வெள்ளூர் சார். வெள்ளூர்ல இருந்து சொல்றாரு. இப்போ நாம வந்து இது ரைட்டா ராங்கானே பேசல, ஒரு இவாலுவேஷன். பிரபு சொல்றாரு 2/8/2024 90 நாள் முடியுதுங்கிறாரு.
மோகன் சொல்றாரு 29/7 முடியுதுங்கிறாரு. அவந்திகா சொல்றாங்க 31/7 முடியுதுங்கிறாங்க. இப்ப நான் யார் சொல்றத நம்புறது? நிச்சயமா 90 நாளுங்கிறது 90 நாளா தான் இருக்க முடியும். நிச்சயமா 3 மாசங்கிறது 3 மாசமா தான் இருக்க முடியும். செக்கு தேதி 1/5/2024 சொல்லியாச்சு. அப்போ இது வரைக்கும் நம்ம 5 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் நாம செக்கு வழக்குகளை நாம கோர்ட்ல போய் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேத்து என்ன செஞ்சேன்? நோட்டீஸ பத்தி தான் கேட்டேன். இன்னைக்கு நோட்டீஸ்ல இருக்கக்கூடிய செக்கு தேதிக்கும் செக்கு பிரசன்டேஷன் தேதிக்கும் முடிகிற தேதியை கால்குலேட் பண்றது அவசியம். 139A ப்ரொவிஷனை எப்படி இன்வோக் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் கேள்வி கேட்டிருக்கேன். 3 பேர் 3 விதமா சொன்னீங்கன்னா எது கரெக்ட்? சார் 1/5/2024 to 30/7/2024 வரைக்கும் எக்ஸாக்டா ஏஜ் கால்குலேட்டர்ல பார்த்தோம்னா 90 டேஸ் இருங்க. 1/5/2024 இருந்து அடுத்த டேட் என்ன சொன்னீங்க? 30/7/2024 30/7/2024 வரைக்கும் ஆஸ் பர் ஏஜ் கால்குலேட்டர் ஆப்ல பார்த்தோம்னா கரெக்டா டோட்டல் 90 டேஸ் காட்டுங்க சார். நீங்க ஏஜ் கால்குலேட்டர் பார்த்திருக்கிறீங்க? எஸ். இப்படி பார்க்கலாமா சார்? இல்ல உங்க இன்ஃபர்மேஷன் நம்ம டீச்சிங்காக சொன்னோம். யுவர் இன்ஃபர்மேஷன் ஐ எம் ரிசீவிங் இட். இப்படி பார்க்கலாமா? நம்ம லீகல்ல இருக்கோம் சார். லிமிடேஷன் பாயிண்ட் கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, தெரியுமா? எனிபடி? கண்ணன் நாராயணன் சொல்லுங்க சார். 1/5/2024 to 35 வர 31 days சார். அப்புறம் 6th வந்து ஒரு மே மாசத்துல ஒரு 31 days சார். அதெல்லாம் நீங்க கணக்கு பண்ணி 90வது நாள் என்னைக்கு முடியும் நீங்க எப்படி வேணாலும் போடுங்க. 90 நாள் என்னைக்கு ஜூன்ல ஒரு 30. நெக்ஸ்ட் வந்து 29/7 முடியுது. 29/7 90 days முடியுது சார். 90 days முடியுது. 3 monthsங்கிறது? ஆமா சார். 3 monthsங்கிறது அந்த 31/7 முடியுது சார். 31/7 முடியுது. சரிங்களா? சரி, நான் உங்களை ரொம்ப நேரம் டீட்டெயிலா நான் பேசல. பட் உங்களுடைய திங்கிங் நான் வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டேன். நண்பர்களே நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொல்றது 3 months அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய கஷ்டமெல்லாம் பட வேண்டியது இல்லை. 1/5/2024 அந்த டேட்டை முதல்ல எடுத்துக்கோங்க. 1ஆம் தேதியை எடுத்துக்கோங்க. அந்த 1ஆம் தேதிக்கு 5ஆம் மாசமாக இருந்தால் அதுக்கு முன்னாடி நாள் வந்து 30 நாள். ஒத்துக்கிறீங்களா? ஒரு நாள் 1/5க்கு ஒரு நாள் முன்னாடி போனீங்கன்னா 30 நாள். இந்த 30 நாளில இருந்து 3 நாளை கூட்டிங்க, 3 மாசம் கூட்டுங்க. 30/5 30/6 30/7 ஆக 30/1/5 இருந்து பாத்தீங்கன்னா 30/7 வந்தாலும் 90 நாள் கணக்கு தான் அது வரும். அதனால அந்த மாதிரி கணக்கு போடாம 1/5 எடுத்தீங்கன்னா 5ஆம் மாசத்துல 6 7 8 6 5 முடிஞ்சு போயிருது. 6 ஆரம்பிக்குது. 6 முடிஞ்சிருது. 7 ஆரம்பிக்குது. 7 முடிஞ்சு போயிருது. 8 ஆகுது. ஆக 8ஆவது மாசம் 31வது நாள் 31/8/2024 தான் 5 6 7. அப்போ 31/7. 31/7 யாராவது சொல்லியிருக்கீங்களா? 90 days முடிஞ்சதுக்கு எனக்கு தெரிஞ்சு கண்ணன் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி அவங்க அவந்திகாவும் சொல்லியிருக்காங்க. 90 days 3 months அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 31/7. 1 day previous to the 3rd month. அதுதான் 3 months முடிகிறதுங்க. இப்போ நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல 31/7/2024 அந்த செக் போடப்பட்டிருந்தால் அந்த செக் வேலிட் செக்.
லீகலி என்ஃபோர்ஸபிள் செக். அதே இது 2/8 போட்டிருந்தாலோ 3/8 போட்டிருந்தாலோ பேங்க்ல கலெக்ஷன் ஆகி வந்திருந்ததுன்னா அந்த செக்கோடைய பேர் என்ன, யாராவது சொல்ல முடியுமா? காலந்தாழ்த்தி போஸ்ட் போடப்பட்ட டேட்டட் என்னங்கம்மா? போஸ்ட் டேட்டட் செக். தவறு தவறு தவறு. போஸ்ட் டேட்டட் செக் அப்படின்னா ஸ்டேட்ல செக்கை வந்து நாளைக்கு போடுறதுக்கு பதிலாக நாளானைக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி தேதி மாத்தி எழுதி கொடுக்கறதுக்கு பேர் போஸ்ட் டேட்டட் செக். இது வந்து எழுதப்பட்ட செக்கு 3 மாத காலத்திற்கு பின்னாடி வசூலுக்கு போடப்பட்ட செக்குக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த பேர் என்னன்னு தெரியுமா? தெரியாது. பரவாயில்ல, நானே சொல்லிடுறேன். டைம் பார்டு. டைம் பார்டு செக்குங்கிறது லிட்டரல் மீனிங். அது வந்து ஆங்கில வார்த்தை. காலம் கடந்து வசூலுக்கு போடப்பட்ட காசோலை. இது வந்து லிட்டரல் மீனிங். லீகல் வேர்டு. சார் ட்ரங்கார்ட் செக். ட்ரங்கார்ட் செக் வராது. அதுக்கு பேர் வந்து ஸ்டேல் செக். STALE. ஸ்டேல் செக். அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரொவிசோ கிளாஸ் 139A ப்ரொவிசோ கிளாஸ் பார்க்கும் பொழுது கம்பல்சரியா டிஃபென்ஸ் போகக்கூடிய வக்கீல் இந்த செக் நோட்டீஸுடைய தன்மையை பார்த்துட்டு அது ஸ்டேல் செக்கா அல்லது வேலிட் செக்கா, whether it is presented within the time stipulated by the law, ascertain பண்ணணும் சார். இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. இந்த பேராமீட்டர்ல இந்த செக்லிஸ்ட்ல அந்த நோட்டீஸ் ஆனது இதா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஸ்டேல் செக்கா இருந்ததுன்னா நீங்க கவலையே பட வேண்டாம். இந்த நோட்டீஸுக்கு ரிப்ளையே கொடுக்க வேண்டாம். நேரடியா கேஸ்ல போயிட்டு கிராஸ் பண்ணும்போது செக்கு தேதி இதுதானே, உங்களுக்கு 3 மாசத்துக்குள்ளார செக்கை வசூலுக்கு போடணுன்ற விவரம் தெரியுமா? உங்களுக்கு 3 மாசங்கிறது 31/7 முடியுது அப்படின்னு சொன்னா ஒத்துக்க மாட்டான். நீங்க 2/8 தானே போட்டிருக்கீங்க, 3/8 தானே ரிட்டர்ன் ஆச்சு, இதெல்லாம் 5 ஆமா வாங்கிட்டீங்கன்னா கேஸ் முடிஞ்சு போச்சு. கேஸ்ல நம்ம குற்றம் சாட்டப்பட்டவரை தண்டிக்க இயலாது. Because the check is stale in nature. ஏன்? அதுக்கு தான் இந்த ப்ரொவிசோ கிளாஸ்ல 138ல A வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றான். அங்க என்ன சொல்றான்? which it is drawn or within a period of its validity whichever is earlier. so நீங்க வந்து ஸ்டாட்யூட்டரி ப்ரொவிஷன்ஸ்ல டைம் டியூரேஷன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா that becomes limitation. limitation தாண்டி போடப்பட்டிருந்ததுன்னா it cannot be condoned. ஆக நீங்க வந்து ரொம்ப கிளவரா புரிஞ்சுக்க வேண்டியது 138ல செக்ஷன் சப்செக்ஷன் A ப்ரொவிசோ கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு செக் ஆனது 3 மாதத்திற்கு அடுத்த நாள் பிரசன்ட் பண்ணியிருந்தா அந்த செக் ஆனது காலாவதி செக் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட சட்டத்தின்பால் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்டின் பால் நம்ம குற்றம் சாட்டப்பட்டவரை பீனல் ப்ரொவிஷனுக்கு உட்படுத்த தகுதி படைத்த ஆவணம் அல்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட்டுக்கு போவோம். இப்ப பாருங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 90 நாள் அப்படி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1/5னா 2ஆம் தேதியில இருந்து எண்ணணும். அப்ப 2ல இருந்து எண்ணிட்டே வந்தீங்கன்னா 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 5, 30 நாளுங்க. அப்புறம் 1ல இருந்து 6ஆம் மாசத்துக்கு 1ல இருந்து திருப்பி வந்து ஜூன் மாசத்துக்கு வந்தீங்கன்னா 30 நாளுங்க. அடுத்து 30 நாள் வரும்போது ஜூலைல வரும்போது 30/7 வரும்போது 90 நாள். கவனமா கேட்டுங்க, 90 நாளுங்கிறது 30/7. ஆனா 3 மந்த்ஸ்ங்கிறது 31/7. ஆக இந்த ஒரு நாள் டிஃபரன்ஸ்ல கூட கேஸ ஜெயிக்க முடியும். அதனால நீங்க 90 நாள் கணக்கு போடாதீங்க. ப்ரீவியஸ் டேட் ஆஃப் 3rd month க்ளோசர், ப்ரீவியஸ் டேட் ஆஃப் 3rd month க்ளோசர். இதுதான் வந்து ஃபார்முலா to find out 3 months on 139 proviso A. கிளியர் ஆயிருக்கும் நான் நினைக்கிறேன். இத வந்து ஏன்னா இந்த ஒரு நோட்டீஸ
வெறுமனே படிக்காம குறிப்பு எடுத்து வச்சுக்கிட்டு படிக்கணும். அதற்காகத்தான் இந்த விஷயத்த சொல்றேன். இப்போ 139 138 ப்ரொவிசோ பிக்கு போங்க. அதுல என்ன சொல்றாங்க? the payee or the holder in due course of the check as the case may be makes a demand for the payment the settlement by giving a notice in writing to the drawer of the check within 30 days. இங்க பாத்தீங்களா, மறுபடியும் லிமிடேஷன். ரிட்டர்ன் ஆன தேதியில இருந்து 30 நாள். ரிட்டர்ன் ஆன தேதி, இந்த வழக்குல அவர் ரிட்டர்ன் தேதியை குறிப்பிடல. நாமளா ஒரு அசியூம் பண்ணிக்குவோம். இவர் 1ஆம் தேதினா 1ஆம் தேதியை போட்டாரு, போட்டிருக்க முடியாது, மேடே லீவு. 2ஆம் தேதி பிரசன்ட் பண்ணிருப்பாரு, 3ஆம் தேதி ரிட்டர்ன் ஆயிருக்கலாம். அப்ப இவருடைய ரிட்டர்ன் டேட் வந்து உதாரணத்துக்கு 3/5/2024 வச்சுக்குவோம். இப்ப பாருங்க, கவனமா கேளுங்க. 138 சப் கிளாஸ் B ல வித்தின் 30 days, வித்தின் 1 month கிடையாது, வித்தின் 30 days. அப்ப இவர் 3ஆம் தேதி போட்டிருந்தாருன்னா உடனே 1 previous day போக கூடாதுங்க. 3/5 இருந்து கணக்கு பண்ணணும்னா 3/5 இருந்து தேதி எடுக்க கூடாது. 3 ஒரு நாள்னு கணக்கு எடுக்க கூடாது. 4ஆம் தேதியில இருந்து கணக்கு எடுக்கணும். 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 1, 2 ஆக 2/6/2024 தான் 30ஆவது நாள். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 3/5 இருக்கிறதுனால ஒரு நாள் தள்ளினாலும் 2 நாள். அப்போ 26/2. நீங்க கம்பெனன்ட் சைடு வந்தீங்கன்னா 25/2க்குள்ளே நோட்டீஸ் அனுப்பணும்ன்றது ஒரு அபேண்டன் காசு நீங்க முடிவு பண்ணிக்கணும். கரெக்டா 30 நாள் என்னைக்கு ஃபால் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ப்ரொவிசோ கிளாஸ் 138B. இதுல ஒரு பிரபு சொல்லுங்க சார். அந்த நோட்டீஸ் 30 நாளுக்குள்ள சென்ட் பண்ணணுமா அல்லது நோட்டீஸ் பண்ணிருக்கணுமா? நான் 30 நாளுக்கு செக் மறுபடியும் நெகோசியபிள். நல்ல ஒரு தம்பி நல்லா புரிஞ்சுக்கோங்க. payee of the holder in due course of the check as the case may be makes a demand for the payment of the said money by giving a notice in writing to the drawer of the check within 30 days of the receipt of the information from the bank. அதாவது வங்கியிலுடைய ரிட்டர்ன் நோட்டில் கொடுக்கப்பட்டிருக்க தேதி தான் உங்களுக்கு டேட் ஆஃப் நாலேஜ். அப்போ ரிட்டர்ன் ஆன தேதியிலிருந்து 30 நாள். 30 நாளுக்குள்ள நோட்டீஸ் ஆப்போசிட் பார்ட்டிக்கு போய் சேர்ந்துடணுமா அல்லது நான் போஸ்ட் பண்ணணுமா? தம்பி நான் தானே படிச்சேன். makes a demand for the payment அப்படின்னா என்ன அர்த்தம்? பேமெண்ட் கேட்கணும். 30 நாளைக்குள்ள பேமெண்ட் கேட்கணும். அனுப்பணுமான்ற கொஸ்டினே வராது. 30 நாளைக்குள்ளார செக்கு தொகையை கேட்கணும். அப்படின்னா லீகல் நோட்டீஸ் விடுறாரு இல்லையா ஒரு வக்கீல், அந்த 30 நாளைக்குள்ளார கொடுத்துருக்கணும். சப்போஸ் இவர் 32வது நாள் தான் நோட்டீஸ் கொடுக்கும் போது என்ன பண்ணுவாருன்னா 2 நாளைக்கு முன்னாடி போட்டுருவாரு டேட்டை வக்கீல் நோட்டீஸ்ல. அப்ப நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்? போஸ்டல் ரிசிப்ட்ல அவர் என்னைக்கு புக் பண்ணிருக்காருன்னு பார்க்கணும். அந்த புக் பண்ண தேதி 30 நாளைக்குள்ள இருந்ததுன்னா வெல் அண்ட் குட். அது 31, 32 வந்துருந்துச்சுன்னா எப்படி நம்ம 138A வந்து ஸ்டேல் செக் எடுத்தோமோ அதே மாதிரி இந்த டிமாண்ட் நோட்டீஸ் is not well within the limitation as contemplated under proviso clause 138B. Okay sir, thank you. அச்சா, அதே மாதிரி 138C பாருங்க. The drawer of check fails to make the payment of said amount to the payee as the case may be, the holder in due course of the check within 15 days of the receipt of the said notice. இப்ப பாருங்க, நீங்க வந்துட்டு எந்த தேதியில வேணாலும் 30 நாள், 10வது நாள்லயும் அனுப்பலாம், 15வது நாள்லயும் அனுப்பலாம், 18வது நாள்லயும் அனுப்பலாம். அது முக்கியம் இல்ல, அது டேட்டுக்குள்ள வந்தா போதும். ஆனா சர்வீஸ் அப்படின்னா நம்ம எல்லாம் லாயர்.
ரிசீட் டு ரிசீட்னு பேசக்கூடாது. என்னைக்கு சர்வீஸ் ஆயிருக்குன்னு தான் பேசும். அப்படின்னா டீம்டு சர்வீஸ், சர்வீஸ்லயே டீம்டு சர்வீஸ்ன்னு சொல்லுது. டீம்டு சர்வீஸ்னா என்னன்னா சட்டத்துக்கு உட்பட்டு முறையாக சார்பு செய்யப்பட்ட நாள் டீம்டு சர்வீஸ். அதுதான் முறை. ஒரு முறை தவறியவாறு ஒரு சர்வீஸ் ஆயிருந்ததுனால் that is not known as a deemed service. Deemed service na a service made perfect. இப்ப உதாரணத்துக்கு பிரபுக்கு நான் நோட்டீஸ் அனுப்புறேன்னா பிரபு என்பவர் வாங்கி இருந்தால் அது டீம்டு சர்வீஸ். அடுத்து பிரபு வீட்ல இல்ல, அப்ப அந்த பிரபு வீட்ல இல்ல, அவருக்காக பிரபுவோடைய மனைவி வாங்குறார், இது டீம்டு சர்வீஸா? எனிபடி? Yes, sir. எஸ். Any controversy? Yes, sir. Yes, sir. Any controversy? No, sir. No, va? No, sir. ரெஜிஸ்டர் போஸ்ட் அமிச்சோம்னா யாருக்கு அனுப்புறோமோ அவங்க கையில தான் சார் கொடுப்பாங்க. கொடுப்பாங்க. எங்க வீட்ல எங்க ஏன்னா ஆர்பிஐடி வீட்டுக்காரங்க அனுப்பும் போது பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் அதுல மென்ஷன் பண்ணிருக்கிற மென்ஷன் Correct. ஸ்பெசிபிக்கா மென்ஷன் ஆன பர்சனுக்கு தான் கொடுப்பாங்க இல்லையா? கரெக்ட் சங்கர், நீங்க சொல்றது கரெக்ட், ஒத்துக்கிறேன். கொடுக்கலையே, எங்க வீட்டுக்காரமா வாங்கிட்டாங்களே. Is it a service deemed or not? இல்லைங்க. டீம்டு இல்ல. இப்போ அவந்திகா சொல்றாங்க டீம்டுங்கறாங்க, நீங்க டீம்டு இல்லங்கிறீங்க. எது கரெக்ட்? எப்படி முடிவு எடுக்கலாம்? எந்த பேராமீட்டர் அடிப்படையில் இது டீம்டு சர்வீஸ் முடிவு எடுக்கலாம்? சார் டீம்டு தான் சார். எதுமா? உங்க ஃபேமிலி மெம்பர் ஒன் ஆஃப் தி ஃபேமிலி மெம்பர் தானே சார், லைஃப் பார்ட்னர் தானே. அது வந்து அவங்க கன்வே பண்றாங்க. எனக்கும் என் சம்சாரத்துக்கும் கான்ட்ரோவர்சி இருக்குது. நாங்க ஒரே வீட்ல இருக்கிறோம், ஆனா டைவர்ஸ் ஸ்டேட்ல இருக்கிறோம். We have been judicially separated stateல இருக்கிறோம். Is it a deemed service? Then we can take it as a, later we can take it as a stand, sir, during argument. அப்போ நீங்க நோட்டீஸ ஒழுங்கா படிக்கணும்ல. இல்ல சார், நோட்டீஸே எனக்கு கிடைக்கலன்னு லேட்டரா சொல்ல சார். இப்போ வைஃப் கையில இருக்கு. இதுதான் புட் ஃபோர்த் டிஃபென்ஸ். நான் நேத்து சொன்னேன் இல்லையா, நீங்க நேத்து புட் ஃபோர்த் டிஃபென்ஸ்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன்ல. இப்போ இன்னைக்கு என்ன டிஃபென்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம்? இந்த நோட்டீஸ்ல இருந்து நம்ம புட் ஃபோர்த் டிஃபென்ஸ் எடுத்துக்கிறோம் கேஸ் நடத்துக்கிறது. கரெக்டா? எஸ் சார். இப்ப நம்ம என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம்? நேத்து வந்து புட் ஃபோர்த் டிஃபென்ஸ்ங்கறத லீகலா லிட்டரலா நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனா உங்களுக்கு எது புட் ஃபோர்த் டிஃபென்ஸ்ங்கிறது கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்ததுன்னு நேத்து சூர்யா சொன்னார். இன்னைக்கு அது கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கா? இன்னைக்கு நான் புட் ஃபோர்த் டிஃபென்ஸ in accordance with the provisions of the negotiable instrument act ல இருந்து தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். am I right or wrong? தம்பி பிரபு வந்து ஒரு லீகல் நோட்டீஸ படிச்சார். அந்த லீகல் நோட்டீஸ நாம வந்து டியூ டெலிஜென்ஸோட நம்ம படிக்கிறோம். எல்லாருக்குமே தெரியும் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு. கரெக்டா? எல்லாருக்குமே தெரியும் நெக்லிஜென்ஸ்னா என்னன்னு. ஆனா டியூ டெலிஜென்ஸ்னா யாரும் பயன்படுத்துறோமா? எனிபடி? வாட் யூ மீன் பை இன்டெலிஜென்ஸ்? வாட் யூ மீன் பை நெக்லிஜென்ஸ்? வாட் யூ மீன் பை டியூ டெலிஜென்ஸ்? இன்டெலிஜென்ஸ் வித் காசன், நெக்லிஜென்ஸ் வித்தவுட் காசன், டியூ டெலிஜென்ஸ் முறையாக முயற்சி பண்ணியும் கிடைக்காம வருது சார். சரி, சூப்பர்லேட்டிவ், பெசிமிஸ்டிக், ஆப்டிமிஸ்டிக், இது மூணுக்கும் அர்த்தம் தெரியுமா? சார், சூப்பர்லேட்டிவ், பெசிமிஸ்டிக், ஆப்டிமிஸ்டிக். சூப்பர்லேட்டிவ்னா அவர் ஒரு டாப் எண்ட்ல இருப்பார், எல்லாமே எனக்கு தான் தெரியும்னு. பெசிமிஸ்டிக்னா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு. ஆப்டிமிஸ்டிக்னா என்ன? தெரியும்னு சொல்லுவாரா தெரியாதுன்னு சொல்லுவாரா? தெரியும்னு சொல்லுவார் சார். தெரியும்னு சொன்னா சூப்பர்லேட்டிவ் போயிட மாட்டாரா? ஆப்டிமிஸ்டிக்னா பாசிட்டிவா இருக்கிறது, பீயிங் பாசிட்டிவ். சரி,
அப்ப சூப்பர்லேட்டிவ் அதுல தானே இருக்கிறாரு. இதுக்கு எதுக்கு ஆர்டிபிஷியல் Superlative. தனியா? It is overconfidence. ஓவர் கான்பிடன்ஸ், சர்ப்ளஸா இருக்கிறாரு. கரெக்ட். Yes. இத மனசுல வச்சுக்கிட்டு அப்படியே இங்க வாங்க. இன்டெலிஜென்ட்னா அதனை சார்ந்த அதனை சாராத அறிவுத்திறன். நெக்லிஜென்ஸ்னா என்னங்க தமிழ் அர்த்தம்? கவனக்குறைவு. கவனக்குறைவு. அங்க வந்து இன்டெலிஜென்ஸ்ல கவனம் தேவையில்லை, அறிவு இருந்தா போதும். டியூ டெலிஜென்ஸ்னா கவனக்குறைவு இல்லாம பாக்குறது. இப்ப நம்ம செய்யற வேலை வந்து ஒன்லி கவனக்குறைவு இல்லாம பாக்குறோம். So we need to take a put forth defense on the basis of due diligence in nature. சரிங்களா? நாம் பார்க்கக்கூடிய பார்வையானது அறிவியல் பார்வையாக இருத்தல் வேண்டும். மேலோட்டமா பார்க்க கூடாது. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார், நுனிப்பில் மேயக்கூடாதுன்னு சொல்லி. கரெக்டுங்களா? சோ இன்னைக்கு இந்த ஒரு நோட்டீஸ்ல புட் ஃபோர்த் டிஃபென்ஸ் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு வகுப்பு முடிஞ்சிடும் நான் நினைக்கிறேன். ஆக அதாவது நம்ம கிட்ட ஒரு கட்சிக்காரர் வந்து ஒரு பண்டில் கொடுக்கறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து பண்டில் கொடுக்கல, வருமானம் கொடுக்கல. அந்த நல்ல நண்பர் நமக்கு ஒரு நல்ல அறிவை கொடுக்கல. ஏன் கேஸ வச்சு நீங்க நல்ல அறிவா பழகிக்கோங்கப்பான்னு கொடுக்குறாரு. அதுதானே உண்மை. அப்ப அவரை நம்ம காப்பாத்தியே ஆகணுமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. காசுக்காகவோ பணத்துக்காகவோ பண்ணக்கூடாதுல்ல. நாமெல்லாம் யாருங்க? கற்று உணர்ந்த வக்கீல், லேர்னட் அட்வொகேட்ஸ். படிக்கிறதா நம்ம நோக்கம். அப்ப எப்படி படிக்கணும்? சட்டத்தின் துணை கொண்டு அனைத்தையும் படித்தல் வேண்டும். நோட்டீஸ் எப்படி கொடுக்குறாரு நேத்து நம்ம பார்த்தோம். சோ நோட்டீஸ் கொடுக்கணுங்கிறது மேண்டேட்டரி ப்ரொவிஷன் சொன்னோம். எதன் அடிப்படையில? 138 சப் கிளாஸ் பி அடிப்படையில. பிரசன்டேஷன் ஆஃப் செக் 138A அடிப்படையில. கிளைமிங் ஆஃப் டிமாண்ட் மணி 138C அடிப்படையில. இந்த ஃபார்முலாவை மறக்கவே கூடாது. 138A மீன்ஸ் பிரசன்டேஷன் ஆஃப் செக், 138B மீன்ஸ் issuing a legal notice, statutory notice, mandatory notice within the stipulated period, and C means demanding of payment. ஓகே, 138ல ABC இப்ப நம்ம தரோம். ஏன்னா நம்ம டிஃபென்ஸுக்கு வரோம். இட் இஸ் a mandate. ரொம்ப 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 அவசியம். இதுல 3ல ப்ரொவிசோ கிளாஸ்ல ஃபெயிலியர் ஆச்சுன்னா நம்ம 100% ஃபேக்சுவல் கேஸ்க்கே போக வேண்டியதுல அக்விட்டல் கன்ஃபர்ம்டு. அதையும் அப்புறம் ஏதாவது ஒரு மூளை இல்லாத ஜட்ஜுக்கு அக்விட்டல் கொடுக்காம கன்விக்ஷன் கொடுத்தானா அப்பீல்ல கம்பல்சரியா நம்ம ஜெயிச்சிருவோம். சோ 138ABC நமக்கு ஒரு செக்லிஸ்ட் போட்டு அந்த செக்லிஸ்ட்ல அவன் பாஸ் ஆறானா ஃபெயில் ஆறான்னு பாத்துக்கிறோம். இன்னைக்கு நம்ம எவ்வளவு டிஃபென்ஸ்ல ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம ஒர்க் பண்றோம்னா, நாளைக்கு நாம கம்ப்ளைனன்ட்டுக்கு நோட்டீஸ் கொடுக்கறதா இருந்தா என்ன செய்யணும்? 138ABC ஸ்கிப் ஆகாம கரெக்டா டியூ டெலிஜென்ஸா அனுப்பணும். இவ்வளவுதான் பேலன்சிங். இப்ப நான் கேட்கிற கேள்வி நண்பர்களே, இந்த செக் பவுன்ஸ் கேஸ்ல நீங்க 15 நாள் நோட்டீஸ் கொடுத்துட்டீங்க. அவர் 15 நாளுக்குள்ள பணமும் தரல, பதிலறிவிப்பும் தரல, இன்னமும் தரல. இப்போ வழக்கு போடுறதுக்கு முகாந்திரம் வேண்டும். அது எதுல சொல்லியிருக்கு? செக்ஷன் 142 அப்படிதான் நினைக்கிறேன். செக்ஷன் 142ல என்ன சொல்றாங்க பாருங்க. நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? ப்ரொவிஷன் வந்து 138 மட்டும் போடுவீங்க. அப்படி போடாதீங்க. செக் போடும்போது, கம்ப்ளைண்ட் போடும்போது 138 and 141 நினைக்கிறேன். ஒரு செகண்ட். 142. 142 சேர்த்து போடும். The complaint filed under section 138 and 142 of negotiable instrument act னு போடணும். ஏன் 142 subsection 1 என்ன சொல்லுது அப்படின்னா, அதுல ஏ பாருங்க 142, no court shall take cognizance of any offense punishable under this section 138 except upon a complaint in writing made by the payee or as the case may be
தி ஹோல்டர் இன் டியூஸ் ஆஃப் செக், இது ஏ. பி ஒன் சச் கம்ப்ளைண்ட் வித்தின் 1 month. இங்க பாத்தீங்களா, அங்க 3 months வேலிடிட்டி. அடுத்துக்கப்புறம் பாத்தீங்கன்னா இஷ்யூயிங் ஆஃப் நோட்டீஸ் 30 days, அப்புறம் 15 days. ஆனா இங்க பாத்தீங்களா, இட் ஷுட் பி மேட் வித்தின் 1 month. 1 monthங்கிறது 31ஆவும் இருக்கலாம், 28ஆவும் இருக்கலாம், 29ஆவும் இருக்கலாம், 30ஆவும் இருக்கலாம். So presentation of case must be well within the time. ஓகே சார், அது என்ன சார் ஒரு பெரிய மலை. சப்போஸ் அப்படியே ஒரு 10 நாள் லேட்டா வந்தா என்ன சார், 141 சப் கிளாஸ், 142 சப் கிளாஸ் 2-3ல ஏதோ ஒண்ணுல போட்டு ஒரு டிலே கண்டனேஷன் வாங்கிக்கலாம் சார். அது என்ன சார் பெரிய மலை. அது ஓகே, அந்த ப்ரொவிஷன் இருக்குது. எதுக்கு? 142க்கு மட்டும். ஆனா 138 ஏபிசிக்கு கிடையாது. இதுதான் நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். 142ல காக்னிசபிள்ஸ் எடுக்கிறதுக்கு 1 monthக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னா 1 monthக்குள்ள போட்டுட்டா நமக்கு வெல் அண்ட் குட். 1 monthக்குள்ள போடலையா, ஆனா டிஃபென்ஸ் பார்க்கும்போது கம்ப்ளைண்ட் வந்து உங்களுக்கு சம்மன் சர்வ் ஆகும் பொழுது, இப்ப எப்படி நம்ம நோட்டீஸ் எல்லாம் தரவா படிச்சு புட் ஃபோர்த் டிஃபென்ஸ் எடுத்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோமோ, அதே மாதிரி கம்ப்ளைண்ட்டை படிச்சு புட் ஃபோர்த் டிஃபென்ஸ் எடுக்கும் பொழுது மெயினா பார்க்க வேண்டியது 142 சப் கிளாஸ் பி பிரகாரம் 1 monthக்குள்ள கேஸ் போட்டிருக்காங்களா. சப்போஸ் 1 monthக்குள்ள கேஸ் போடாம 32வது நாள், 1 மாசம் 1 நாள் கழிச்சு வழக்கு போட்டிருக்காங்களா, அதுக்கு கண்டோன் டிலே பெட்டிஷன் வாங்கியிருக்காங்களா, சிஎம்பி நம்பர் ஆயிருக்கா, சிஎம்பி பெர்மிஷன் ஆயிருக்கா, சிஎம்பி நோட்டீஸ் ஆயிருக்கான்னு பார்த்து ஒரு புட் ஃபோர்த் டிஃபென்ஸ் எடுத்து வச்சுக்கணும். சப்போஸ் கண்டோன் டிலே வாங்காமலே கோர்ட்ல வந்து ஓவர் சைட்ல வந்துட்டு நம்பர் பண்ணி சம்மன்ஸ் வந்துருச்சுன்னா அந்த கேஸை காலி பண்ணிடலாம். So it is one among the put forth defense. We are not going within the facts of the case. Only question of law தான் பார்க்கணும். ஏன்னா winning ratio always best with the question of law. Winning ratio always only with the question of law. இப்ப பாருங்க, நான் குறிச்சிருக்கேன் அவர் நோட்டீஸ்ல உள்ளது. இது வரைக்கும் நான் வந்து இந்த கேஸ்ல புட் ஃபோர்த் டிஃபென்ஸ் பேஸ்ட் ஆன் தி ஃபேக்ட்ஸை பத்தி நான் திங்கே பண்ணல. அடுத்து ஃபேக்ட்ஸுக்கும் வரலாம். எப்படி வரலாம்? இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவரே வந்து இலைமறைக்காரியா ஹேண்ட் லோன் வாங்கினாரு, அவருடைய பிசினஸ் நீட்ஸ்க்காக வாங்கினாரு. நான் பல பேர்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தேன், பல தடவை கேட்டேன், அவர் கொடுக்க மறுத்துட்டாரு. அப்புறம் செக் கொடுத்தாரு, டயத்துல போட்டேன், டிசானர் ஆயிடுச்சு, நான் வந்து நோட்டீஸ் கேட்டு நோட்டீஸ் கொடுத்துட்டேன். இதுதான் அவர் சொல்லியிருக்கிறது. இப்ப பாருங்க, ஃபேக்சுவல் ஆஸ்பெக்ட்ல இந்த மாதிரி வழக்குகளுக்கு என்ன மாதிரியான புட் ஃபோர்த் டிஃபென்ஸ் எடுக்கலாம்? இந்த வழக்கை வந்து பிரபு தான் நடத்திக்கிட்டு இருக்கிறார். நீங்க என்ன பிரபு, நீங்க என்ன வழக்கு இதுக்கு வந்துருச்சா, கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சா, நீங்க என்டர்ட் அப்பியரன்ஸா? சார் இன்னும் இப்ப சார் ப்ராசஸ் ஸ்டேஜ்ல ப்ராசஸ் நோட்டீஸ் ரிசீவ் ஆயிருக்கு. அப்ப இன்னும் வந்து கம்ப்ளைண்ட் வந்து கோர்ட்ல இருந்து உங்களுக்கு சம்மன்ஸ் வரல? கோர்ட்ல சம்மன் வந்துருச்சு சார். சார் இந்த ஷூரிட்டி ஸ்டேஜ்ல இருக்கு சார். ஷூரிட்டி ஸ்டேஜா? இல்ல ஃபர்ஸ்ட் இல்லையா? ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்தாச்சு, ஷூரிட்டி வந்துருச்சு சார். ஷூரிட்டி இன்னும் கொடுக்கல, ஷூரிட்டி டைம் வாங்கியிருக்காங்க சார். அது ஷூரிட்டிங்கிறது ஒரு ஸ்டேஜே கிடையாது சார். அது வந்து ப்ரெசைடிங் ஆபீசர் எனக்கு நான் முதல்ல கொடுங்கன்னு கேட்கறவர் இருப்பாரு. சிலவர் எங்க ஊர்ல எல்லாம் ஒரு ஷூரிட்டியும் கேட்க மாட்டாங்க. அவருக்கு வாரண்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் ஷூரிட்டியே கேட்பாங்க. ஷூரிட்டிக்கு டைம் கொடுத்துருக்காங்க சார். சரி பரவாயில்ல, ஷூரிட்டி கொடுத்துக்கோங்க. அப்ப புட் ஃபோர்த் டிஃபென்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா அந்த கேஸ்க்கு? இன்னும் எடுக்கல சார். என்ன சார் ஏங்க, நோட்டீஸ வாங்கி 1 மாசம் ஆச்சு, அதுக்கப்புறம் இவ்வளவு நாள் ஆகி போச்சு, இன்னைக்கு கம்ப்ளைண்ட்டையும் வாங்கியாச்சு, கோர்ட்ல அப்பியரன்ஸும் போட்டாச்சு, ஏன் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணீங்க?